வாசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். காத்யாயினி மகாமாயே மகாயோகினீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிந்தே குருதே நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய் குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் 14வது அத்தியாயம். பிரம்மதேவர் துதி. எங்கும் நிறைந்தவரே, எல்லா மேன்மைகளையும் சுரக்கின்ற உம்மிடமுள்ள பக்தியை விட்டுவிட்டு தனித்த ஞானம் பெறுவதற்காக சிலர் தம்மை வருத்தி கொள்ளுகின்றனர். அரிசியை விட்டு உமியை குத்துகின்ற அவர்களுக்கு அந்த ஞானம் துன்பம் தருவதாகவே அமைகின்றது. எங்கும் பரவியுள்ளவரே, அழிவற்றவரே, பல யோகிகள் தங்களிடமே அனைத்து செயல்களையும் விருப்பங்களையும் அர்ப்பணம் செய்து உள்ள தூய்மை பெற்று தங்களது கதைகளை கேட்பதால் பெற்ற தூய பக்தியால் தங்கள் பெருமைகளை உணர்ந்து மோட்சம் என்ற மேல்நிலையாகிய தங்களையே அடைந்தனர். எங்கும் நிறைந்த ஈசனே, தங்களுடைய நிலை மாறுபாடுகளற்றது, வடிவமற்றது, புலனறிவுகளாலோ மற்றவரது விளக்கத்தின் மூலமாகவோ உணர இயலாது. தனக்குத்தானே ஒளிர்வது, தன் அனுபவத்தால் மட்டுமே உணரத்தக்கது. தூய உள்ளம் படைத்தவர் மட்டுமே உங்களது சிறப்பை உணர முடியும். இந்த 14வது அத்தியாயத்தில் 4, 5, 6 3 ஸ்லோகங்களை நம்ம வாசிச்சிருக்கிறோம். இதில் முதல் ஸ்லோகத்தில் எங்கும் நிறைந்தவரே அப்படின்னு பகவான் அழைக்கிறார். அடுத்து எங்கும் பரவியுள்ளவரே அப்படிங்கிறார். அடுத்து 3வதும் எங்கும் நிறைந்த ஈசனே அப்படின்னு சொல்றாரு. இந்த எங்கும் நிறைந்தவரே, எங்கும் பரவியுள்ளவரே அப்படிங்கிறது எங்கும் நிறைந்த ஈஸ்வரனே அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல எங்கும் நிறைந்தவரே அப்படிங்கும்போது இந்த பேரண்டம் முழுவதுமே ஆற்றலாக நிறைந்திருக்கின்றவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றது. பிரம்மாவே சொல்லிட்டாரு, அவரவர் அபிப்பிராயங்களை எல்லாம் உங்களை உணர முடியாது, சொந்த உணர்வுகளால் தூய உள்ளத்தோட உங்களை கதைகளை கேட்டால் தான் உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் நமக்கு திருப்திக்காக நாம் பகவானை இவ்வாறாக நாம் நம்புகின்றோம் அப்படின்னு சொந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்காக வேற எந்த ஒரு எதிர் விளைவுகளால் நாம் நமது நிலையை இழக்காமல் இருப்பணுங்கிறதுக்காக நம்ம விளக்கம் பேசிக்கிறோம். உண்மையில் இந்த விளக்கங்களால் எல்லாம் பகவானை நாம் மற்றவர்களுக்கோ அல்லது நாமளோ கூட திருப்தியாக புரிஞ்சிக்க முடியாது, முழுமையாக புரிஞ்சிக்க முடியாது. இதில் முடியலை அப்படிங்கிறது முழுசாக புரிஞ்சிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட தேவையில்லை. நம்ம அளவுக்கு நம்ம புரிஞ்சிக்கிறோமா அது போதும்னு நினைக்க வேண்டியதில்லை. பகவானை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம், புரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம், தேடிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் வாழ்க்கையோட இயக்கம் அப்படின்னு நம்ம அப்படித்தான் எடுத்துக்கணும். இந்த பிறவியில், இந்த மனித வாழ்க்கையில், இந்த கலியுகத்தில். ஏன்னா 33 கோடி தேவர்களும் எல்லா தெய்வங்களும் இந்த முழுமுதற் கடவுளுடைய ஆற்றலால் அவரை துதித்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. எந்த வகையில் துதிக்கிறாங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையா இறைவனை வணங்குறாங்க. அவரவர் சுதர்மாப்படி தர்மப்படி வாழ்றவங்களும் இறைவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதா தான் அர்த்தம். இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, கம்பெனியில் முதலாளி இருக்கிறாரு. நீங்கள் உங்கள் ஆசிரியர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் நடந்துக்குவீங்க. எந்த நேரமும் அவர் பின்னாடியே அவர் முன்னாடியே இருந்து உட்காந்துக்கிட்டு அவருக்கு முன்பாகவே எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்க மாட்டீங்க.
அது மாதிரி இறைவனுக்கு முன்னாலேயே நம்ம அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற நினைவு நமக்கு தேவையில்லை. இறைவனுடைய கட்டளைப்படி நம்ம வாழ்ந்தாலே போதும். அது இந்த எண்ணம் நமக்கு இருந்துருச்சுன்னா அவர் எங்கும் நிறைந்தவரே பிரம்மா வழங்கின அந்த வார்த்தையோட அர்த்தமும் நமக்கு நல்லபடியாக புரியும். ஏன்னா எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய இறைவன் நாம் அவரை நினைக்க தெரியல, ஆனால் அவருடைய கட்டளைப்படி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்னாலுமே ஆனால் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறது உண்மை. ஏன்னா அவர் தான் எங்கும் நிறைஞ்சிருக்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்தில் எங்கும் பரவி இருக்கின்றாருங்கிறாரு. இப்போ பேரண்டத்தில் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பகவான் பரவி இருக்கின்றாருன்னா உள்ளுணர்வாக ஊடுருவி இருக்கின்றார் எல்லா உயிர்களுக்குள்ளும். அதனால தான் அந்தந்த உயிர் அதன் தர்மப்படி அதன் சுதர்மப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறத அவரால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது. அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியுங்கிறது நமக்கு தெரியாட்டி அது வேற விஷயம், தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் கட்டளை கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் போதும். அதான் எங்கும் ஊடுருவி இருக்கின்றவர். ஊடுருவி இருக்கின்றவர்னா நம்ம உள்ளுணர்வில் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் பாலில் நெய் மறைந்திருக்கிற மாதிரி அப்படி பரவி இருக்கிறார். அது அவரை நம்ம தொடர்ந்து நினைக்க அவர் எங்கும் பரவி இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பரவி இருக்கிறதும் நிறைந்து இருக்கிறதுக்கும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் நிறைந்திருக்கிறது நிறைவாக இருக்கின்றார். பரவி இருக்கின்றது உள்ளுணர்வாக ஊடுருவி இருக்கின்றார். அடுத்து என் இறைவனை ஈஸ்வரனைங்கிறார். அப்போ ஜீவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய எங்கும் நிறைந்த எல்லா ஜீவர்களுக்குள்ளேயும் முதல்ல பேரண்டம் முழுவதும் இயங்கும் ஆற்றல், ரெண்டாவது எல்லா பொருள்களுக்குள்ளேயும் ஊடுருவிக்கக்கூடிய ஆற்றல் அதனுடைய தன்மை, மூன்றாவதாக உயிர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈஸ்வரன், ஜீவனாகிய ஜீவனோட சேர்ந்து இருக்கிற ஈஸ்வரன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றாரு. எங்கும் நிறைந்தவரே அப்படின்னு சொல்லி வணங்கும் போது எல்லா மேன்மைகளையும் சுரக்கின்ற உம்மிடம் உள்ள பக்தியை விட்டுவிட்டு, இப்போ எல்லா மேன்மைகளையும் ஜீவனுடைய நன்மைகள் எல்லாவற்றையும் அமிர்தம் போல மழை பொழிவது போல சுரக்கின்றது. அப்படின்னாலே என்ன அர்த்தம்? பொழிகின்றது, வேண்டிய அளவு சுரக்கின்றது. தண்ணீர் இந்த கிணறு தோன்றம், ஊற்று வருது, ஊற்றிலிருந்து நீர் சுரந்து கொண்டே இருக்கின்றது. அது மாதிரி சுரத்தல்ங்கிறது பொழிதல் வழங்குதல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி எல்லா விதமான நன்மைகளையும் வழங்குகிற உங்ககிட்ட பக்திங்கிறது ஒன்றும் வருது. அந்த பக்தியை விட்டு போட்டு நான் ஞானம் பெற போறேன், பகவான் எப்படிப்பட்டவர், இந்த இயற்கை ஆற்றல் எப்படிப்பட்டது, நான் எப்படி வந்து எப்படி போறேன், எங்க இருக்கிறேன், என்னுடைய நிலைமை என்ன, இந்த உயிர்களுடைய தன்மை என்ன, அதை நான் கண்டுபிடிச்சிருவேன். எப்படின்னா நான் இதுக்கப்புறம் இப்போதான் நான் என்னால் கண்டுபிடிக்க முடியும், இதுக்கப்புறம் நான் இல்லாமல் போயிடுவேன் அப்படின்னு முட்டாள்தனம் ஆரம்பம் முதல்லையே அப்படித்தான் ஆரம்பமாகுது. நான் இப்போ இதுதான் கண்டுபிடிக்க முடியும், இப்போ அப்புறம் நான் இல்லாமல் போயிடுவேன், அதனால அதுக்குள்ளே நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறதே அடிப்படை அறிவு இல்லாதது தான். ஏன்னா திடீர்னு நான் இல்லாமல் போயிடுவேன் அப்படிங்கிற எண்ணமே தப்பு. இல்லாமல் போகவே மாட்டேன். இந்த உடல்ல உன் கூட நான் இருக்காம போயிடுவேன், அவ்வளவுதான். ஆனா எங்க இருக்கணுமோ அங்க இருப்பேன், யார் கூட இருக்கணுமோ அங்க இருப்பேன். நான் நானாக இருக்கும்போது என்ன நான் இருக்கிற மாதிரியே நீ புரிஞ்சிருந்தேன். நான் எங்க இருந்தாலும் நீயும் என் கூட இருப்ப. ஆனா நான் நானாக இருக்கிறத உன்னால புரிஞ்சிக்க முடியல, நீயா இருக்கிறத உன்னால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா நீ என் கூட இருக்க மாட்ட. நீ என்னவா கற்பனை பண்ணியிருக்கியோ அந்த இடத்துக்கு நீ போயிருவ. ஆக உறவும் பிரிவும் இறைவன்கிட்டையும் சரி, இங்க இருக்கிற ஜீவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டுறதுலையும் சரி, உள்ளது உள்ளபடி ஒருத்தரை ஒருத்தர் காரண காரியம் இல்லாம லாப நஷ்டங்களை பற்றிய கவலைகள் இல்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்புங்கிறதுக்கு எந்த ஒரு அடையாளமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லது பிரதி உபகாரமோ எதுவுமே இல்லாமல் அதுக்கு ஒரு வியாக்கியானம், அறிவு, காரணம் இப்படி எல்லாம் சொல்லாமல் விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் அன்பு. அந்த அன்பு இருந்தால் தான் அந்த அன்பு இருக்கிறவங்களோட நம்ம இருக்க முடியும்.
அது அந்த அன்பு கிருஷ்ணர்கிட்ட இருக்கு, கிருஷ்ணருடைய பக்தர்கள்ட்ட இருக்கு. அப்ப நம்ம கிருஷ்ணர்கிட்டையும் கிருஷ்ணரோட பக்தர்கள்ட்டையும் இருந்தாதான் காரணம் இல்லாத, விமர்சனம் பண்ண முடியாத, ஏற்றத்தாழ்வுகள், அபிப்பிராயங்கள் எதுவுமே இல்லாத தூய அன்பு உள்ளவர்களா நாம மாற முடியும். அப்படி நம்ம நமக்கு அந்த மாதிரியான தூய அன்பு நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா உடனே கிருஷ்ணரை விட்டுட்டு, கிருஷ்ணருடைய பக்தர்களை விட்டுட்டு எங்கேயோ போயிடுவோம். எங்கேயோ என்ன, இந்த வெறும் இச்சைகளோட போராடிட்டு இருக்கிற இந்த மூடர்களோட சேர்ந்து ஞானம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுவோம். அப்போ இல்லாம போன மாதிரி இருக்கும். ஆனா நம்ம யாருமே இல்லாம போறதில்லை. அதனாலதான் நிரந்தரமா எப்ப வேணாலும் பகவானை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறதுல முடிவே இருக்காது. ஏன் முடிவே இருக்காது? இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீயும் நிலைத்தவன், உன்னுடைய பக்தியும் நிலைத்தது. எப்பொழுதும் ஆனந்தமா பக்தி பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே. இதுக்கு முடிவுங்கிறது என்ன முடிவு வேணும்? எதுக்காக முடிவு வேணும்? அந்த முடிவுங்கிறத நீ எப்படி எதிர்பார்க்கிற? அப்படியெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்கிறது. அதனாலதான் இங்க ஞானத்தை அடைய போறேன்னு சொல்றமே, உண்மையான நெல் அந்த அரிசி இருக்கிற அந்த இதை உமியை நீக்கிறதுக்கு பாடுபடுறது இல்லாம வெறுமனை நீக்கி வேண்டாம்னு கீழே போட்ட அந்த உமியவே திரும்பவும் குத்திக்கிட்டு இருக்கிற உரல்ல, இது நமக்கு விவசாயம் மூலமா பிரம்மா இப்படி ஒரு ஞாபகத்தை கொடுக்கிறாரு. தானியங்களை பயிரிடுறோம், அதுல மேல் தோல் அந்த உமியை நீர்க்கிறோம், தானியத்தை சாப்பிட்றோம். தானியத்தை பகவான் கொடுக்குறாரு. தானியம் அவர் கொடுக்கும்போது மூடி பத்திரமா பாதுகாப்பாக கொடுக்குறாரு. வேண்டியப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த அவர் கொடுத்த அந்த மூடியை எடுத்துட்டு தானியத்தை உணவாக எடுத்துக்கிறோம். இது எல்லாமே அப்படித்தான். மேல் தோல் இல்லாமல் பாதுகாப்பான உணவுகள் தான் எல்லாம் இயற்கையாகவே படைச்சு கொடுத்துருக்கிறாரு. அதனால உமியை நீக்கிறோம், அரிசியை எடுத்துக்கிறோம். இந்த உதாரணத்தை பிரம்மா சொல்றாரு. நீக்கப்பட்ட உமிங்கிறது என்னது? அரிசியிலிருந்து. அரிசியை இவ்வளவு நாள் அதுதான் பாதுகாத்தது. இப்போ அதுல இருந்து நீக்கியாச்சு. நீக்கி வேண்டாம்னு கீழே போட்டோம். அந்த உமி வேற ஒரு விலங்கினங்களுக்கு உணவாக மாறும். அதை போய் நீ திரும்ப அரிசி இல்லாத அந்த உமியை நீ திரும்பவும் குத்திக்கிட்டே இருந்தேன்னா, உரல்ல போட்டு அதையே இடிச்சுக்கிட்டு இருந்தா அதனால உனக்கு என்ன அரிசி கிடைக்குமா? கிடைக்காது. மற்ற உயிர்களுக்கான அந்த உணவையும் நீ சிதைக்கத்தான் செய்கிற. உமியாவே கொடுத்தாலாவது சாப்பிடும். நீ அதை குத்தி என்ன பண்ணுறது? அது யார் சாப்பிட்றது? அப்படி குத்துனா அப்போ யாருக்கும் பயன்படாமல் போயிடும். இப்படித்தான் ஞானத்தை தேடுறேன்னு சொல்லிட்டு தன்னோட இச்சைப்படி, அதுவும் தவறான தற்காலிகமான அந்த இச்சைகள்லையே மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறது. அது மூலமாக நான் சீக்கிரமாக அதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க தேவையில்லாத, கண்டுபிடிக்க முடியாத, உனக்கு கண்டுபிடிக்கவே எதை கண்டுபிடிக்க போகிறோம்ங்கிறதே தெரியாமல் அதுக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறத உதாரணமாக சொல்கிறாரு. அது துன்பம் தர்றதா தான் அமையுது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாரு. அடுத்து, எங்கும் பரவியுள்ளவரே, அழிவற்றவரே, பல யோகிகள் தங்களிடமே அனைத்து செயல்களையும் விருப்பங்களையும். இப்போ முதல்ல தவறான செயல்களை சொந்த விருப்பத்துப்படி செய்கிறோம். இறைவனுடைய விருப்பத்துக்கு என்னுடைய விருப்பங்களும் செயல்களும் அத்தனையும் கிருஷ்ணனுக்கே, உனக்கே அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி யோகிகள்லாம் கொடுத்துட்றாங்க. அப்போ அவர் நம்ம இதை இப்படி செய்யக்கூடாது, நீ இந்த மாதிரி செய்யின்னு அவரே சொல்லி தந்துடுறாரு. வெறுமனை உமியை குத்திக்கிட்டு இருக்காத, வெது உரலை இடிக்காத அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு. அதனால நம்ம புலன்களையும் புத்தியவும் மனசையும் செயல்களையும் விருப்பங்களையும் எல்லாத்தையும் அவர்கிட்டயே ஒப்படைச்சிடணும். அப்படி ஒப்படைக்க முடிஞ்ச இவர்களை யோகிகள்னு சொல்றாரு. அந்த யோகிக்கு அந்த தைரியம், அந்த ஆற்றல் எப்படி இருந்துச்சுன்னா, கிருஷ்ணனுடைய அந்த பாலிய லீலைகள், அவருடைய கதைகள் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு அந்த கதையில் அவர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு ஜீவர்கள்ட்டையும் ஒவ்வொரு தன்னோட வாழ்கிற அந்த சகோதரர்கள், தாய் தகப்பன், காதலர்கள், நண்பர்கள், அவங்ககிட்டலாம் எப்படி பிள்ளைகள் எல்லார்கிட்டையும் எப்படி நடந்துக்கிறார் அப்படிங்கிறத அந்த கதைகளை கேட்கும்போது நமக்கு உண்மையிலேயே இதயபூர்வமான அறிவுபூர்வமான உணர்வுகள் நமக்கு வந்துடுது. அப்போ அந்த உணர்வுகள் எல்லாம் எதனால் வருது? கதை கேட்டதுனால. கதையை கேட்கறதுனால, கதை கேட்குற விருப்பம், நமது விருப்பமும் செயல்களும் கிருஷ்ணனுக்கு அர்ப்பணிச்சாதான் கதை கேட்குற விருப்பம் வரும். அப்போ தப்பான விருப்பமா இருக்குன்னா நமக்கு எது சரின்னு தெரியாது. இதைத்தான் விரும்புகிறோம் அப்படின்னு. ஆனால் சூழ்நிலை காலத்தில் எந்த இடத்துல நம்மளை நிர்பந்தப்படுத்தி நிறுத்தி வைக்குதோ அது
கிருஷ்ணராக ஏற்பாடு செய்யப்பட்டதா இருந்தா அது நமக்கு நல்லதா இருக்கும். நம்ம சொந்த விருப்பமா இருந்ததுன்னா அது ரொம்ப துன்பம் தர்றதா அமையும். அப்படிங்கிறத இந்த ஆற்றல்லாம் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு இப்படி கிடைக்குது அப்படின்னு பிரம்மா இறைவனை பற்றி துதிக்கின்றார். அப்படிங்கிறதுல இதுவும் தான். எப்படி துதிக்கின்றார், இறைவன் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டு, நான் தங்களுடைய நிலைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய பக்தியை புரிஞ்சிக்காம எல்லாரும் ஞானத்தை பெற போறேன்னு சொல்லி போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை அவர்கிட்டயே சொல்றாரு, பகவான்கிட்டயே. பகவான் புன்னகையோட கேட்டுக்கொண்டு இருக்கின்றார். அடுத்து என் ஈஸ்வரைங்கிறார், ஜீவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனே அப்படின்னு கூப்பிடுறாரு. தங்கள் நிலை மாறுபாடுகள் அற்றது, எந்த காலத்திலையும் எப்பொழுதுமே மாறாத ஒரே தன்மையா இருக்கக்கூடியதை மாறுபாடுகள் அற்றது அப்படிங்கிறாரு. வடிவமற்றது, இதுதான் அவருடைய உருவம்னு எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா உருவமும் அவர் விருப்பப்படி அவரால் எடுத்துக்க முடியும். அப்போ அவருக்குன்னு தனியாக ஒரு வடிவம் கிடையாது. புலனறிவுகளாலேயோ, அதாவது அனுபவிக்கக்கூடிய இந்த இச்சைகள்னால, இன்பம் சுவைகள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த புலன் அறிவுனால, இதை சாப்பிட்டா நல்லா இருக்கும், இப்படி உடுத்தினா நல்லா இருக்கும்ங்கிறதெல்லாம் நமக்கே மாறி போகுது. அப்பப்போ விருப்பங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. உணர்வு சுவைகள்லாம் ஒரு காலத்தில் இனிப்பு பிடிக்குது, ஒரு காலத்தில் இனிப்பு பிடிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி மாறிடுது. அப்போ புலன் அறிவுங்கிறது ஒன்று மாறிக்கிட்டே இருக்குது. அந்த அறிவும் மற்றவரது விளக்கத்தின் மூலமாகவே உணர இயலாது. பகவானை பற்றிய செய்திகள் எல்லாம் சொந்த புலன் அறிவாலேயோ வேற யாராவது விளக்கம் கொடுக்கறதுனாலேயோ உணர்ந்து கொள்ள முடியாது. அவங்கவுங்க சொந்த அனுபவங்கிறாரு. இதை எப்படி பிரம்மா சொல்றாருன்னா, பிரம்மாவுக்கு இது சொந்த அனுபவம். அவர் யாரையும் கேட்கல, யாரும் அவருக்கு சொல்லித்தரல, அவர் எதையுமே படிக்கல. ஆனா அவரு தவம் இருக்க சொல்லி பிரம்மா பகவானுடைய நாபி கமலத்திலிருந்து வெளியில வந்த உடனே, தாமரையில மலர்ந்த உடனே அந்த மலர்ல உட்காந்துட்டு சுத்தி பார்க்குறாரு. ஒன்றும் தெரியல. அவர் பகவான் நாமத்தை மட்டுமே தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. சொல்ல சொல்ல அவருக்கு எல்லாமே புரியுது. அதனால இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவர் நாமத்தை சொல்லிட்டு சொந்தமா இருந்தோம்னா இதை உள்ளேயே இருந்து பகவான் வழிகாட்டுவார். வேற மற்றவர்கள் விளக்கத்தினாலெல்லாம் உணர முடியாது, சொந்த உணர்வுல தான் உணர முடியுங்கிறத அவர் அனுபவிச்சதை அவர் சொல்றாரு. அப்போ இறைவனை பற்றிய சிந்தனை, இறைவனை பற்றிய வார்த்தைகளை கேட்பதற்கோ அவருடைய கதைகளை கேட்பதற்கோ முதல்ல நமக்கு உள தூய்மை வேணும். உள தூய்மை வேணும் அப்படின்னா இந்த குணமற்ற தூய்மையான பக்தர்கள்ட்ட சகவாசம் இருக்கணும். இந்த சத்சங்கத்தில் இல்லாத வரைக்கும் நம்மளால இறைவனை புரிஞ்சுக்கிறதோ, இறைவன் இப்படிப்பட்டவர் தான் சொல்றதோ, அல்லது இறைவனை மறுப்பதற்கோ ஏற்றுக்கொள்வதற்கோ நமக்கு புத்தி கிடையாது, அறிவு கிடையாது. மறுக்கிறவனுக்கு அப்போ அறிவு இருக்குதுன்னு அர்த்தமா? இல்லை. மறுக்கிற அந்த மூர்க்கனுக்கு அறிவோட அவன் இறைவனை மறுக்கலை. பூரணமாக இறைவனை நல்லபடியாக தெரிஞ்ச பிரம்மாவால் இறைவனை மறுத்து சொல்ல முடியும், இறைவனை சோதித்து பார்க்க முடியும். ஏன்னா இதே பிரம்மா கிருஷ்ணராக இருக்கும்போது அந்த கிருஷ்ணர்கிட்ட அவருடைய பிள்ளைகளையெல்லாம் அவருடைய நண்பர்களையெல்லாம் ஒழிச்சு வச்சு விளையாண்டார். இது உண்மையிலேயே கிருஷ்ணர் தானா அப்படின்னு பார்க்கறதுக்காக. அது கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சவனால தான் கிருஷ்ணரை பற்றி சோதிக்க முடியும். இப்போ தங்கம் இருக்குது, உனக்கு தங்கத்தை பற்றி தெரியாது. ஆனால் யாரோ ஒருத்தங்க அந்த தங்கத்தை வேற ஒரு தங்கம் அல்லாத ஒரு கல்லில் உரசி அதை உற்று பார்த்து இது தங்கம் தான்னு சொல்கிறாங்க. அவங்களால எப்படி சொல்ல முடிஞ்சது? உனக்கு உரசின தங்கத்தில் தங்கம் குறைஞ்சி போச்சுன்னு வேணா வருத்தம் இருக்கும். ஆனால் அது தங்கம் தாங்கிற நம்பிக்கை உனக்கு இல்லாமல் அது தங்கம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாருன்னா அந்த உரசினதை பற்றிய கவலையே உனக்கு வராது. அது தங்கம் இல்லையா, அப்போ தூக்கி தூர போடுங்க அப்படின்ட்டு போயிடுவேன். அப்போது தங்கம்னு தெரிஞ்சாதான் சோதிக்கவே முடியும். அப்போ கடவுளை பற்றி உனக்கு நம்பிக்கையும் பிரியமும் இருந்து தெரிஞ்சாதான் அவரை சோதிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும், அவரோட விளையாட முடியும். அவரும் தன்னை மறைச்சு கொண்டோ அல்லது உனக்கு தெரிய வச்சோ உன்னுடைய உணர்வுகளோட சேர்ந்து அவரும் உனக்கு நல்வழி காட்டுவார், நம்பிக்கையை ஊட்டுவார். கடவுளை பற்றி தெரியாதவே கடவுளை மறுக்கிறதுக்கு அவனுக்கு தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை. அவன் ஒரு மூர்க்கன், முட்டாள். தன்னையும் தெரியாது, கடவுளையும் தெரியாது.
அவங்கள மாதிரி இந்த இடத்துல நான் அப்படி சொல்லலை, நான் இல்லை, பாகவதம் வழிகாட்டலை அப்படி. அதனால கடவுளை மறுப்பதற்கோ கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கோ தன்னிலை அறிவதற்கோ நிச்சயம் கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்கணும், பக்தர்களுடைய சகவாசத்தில் இருக்கணும். ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாச்சாரி கௌர் பக்த இருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.